Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோல 3 kgல 3 tier wedding cake எப்படி செய்யலாம்ங்கறது பார்க்கலாம். அது மட்டும் இல்ல கொஞ்சம் fondant flowers-உம் அப்புறமா lace அதுவும் வச்சு இந்த கேக் எப்படி டெக்கரேட் பண்ணலாம்ங்கறதையும் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 tier கேக்கு செய்கிறதுக்காக நான் செலக்ட் பண்ண டின் எதெல்லாம்னு பார்த்தீங்கன்னா 8 inch, 6 inch அப்புறமா 4 inch டின்னு. இப்போ 3 kg பேட்டர் ரெடி பண்ணிவிட்டு இந்த இவ்வளோ டின்லேயுமே ஈக்குவலாக பேட்டர் இருக்கிறது மாதிரியாக நம்ம ஃபில் பண்ணி பேக் பண்ணி எடுக்கணும். இது கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க இவ்வளோ கேக் எப்படி அவனில் பேக் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு காட்ட முடியுமான்னு சொல்லி நான் அதுக்காகவே நான் அது ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 6 டின்னுமே அந்த ஒரு ட்ரேயில் நிற்கலை. நான் அதனால் என்ன பண்ணேன், அந்த 4 inch டின்னை ஆல்ரெடி இருக்கிற டின்னுக்கு மேலேயே வச்சுக்கிட்டேன். அது ஸ்மால் சைஸ் கேக்கு தானே, ஸோ அது பேக் ஆகுறதுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதாவது 2 டின்னுக்கு சென்டரில் இருக்கிறது மாதிரி பாட்டம் ஹீட் ஓரளவுக்கு கிடைக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் விட்டு தான் அதுக்கு மேலே அந்த டின்னை வச்சுக்கிட்டேன். ஸோ இது அந்த டாப் காயில் அந்த டின்னோட ரொம்ப பக்கத்தில் இருந்தனால அதில் ஒரு 4 inch டின்னில் பார்த்தாலே தெரியும் அந்த சர்ஃபஸ் கொஞ்சம் டார்க் கலர் சேஞ்சாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டின்னில் உள்ள கேக்கையுமே 2 லேயர்ஸ் அப்படி டோட்டலாக ஒரு டயருக்கு 4 லேயர் கேக்கு அந்த மாதிரியா நான் கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லா ஸ்லைஸ் கேக்கும், அதாவது அந்த 3 டயரில் உள்ள எல்லா கேக்கையுமே நான் சேர்த்து வச்சு தான் ஃப்ராஸ்டிங் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கேக்கு. நான் அதனால இந்த சுகர் சிரப்பு கூட கொஞ்சம் ஸ்ட்ராபெரி க்ரஷையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அப்போ கொஞ்சம் கேக் நல்லா டேஸ்ட் கிடைக்கும். ஸோ எல்லா லேயர்ஸ்லேயுமே சுகர் சிரப்பு கம்ப்ளீட்டாக நம்ம சோப் பண்ணதுக்கு அப்புறமா ஒவ்வொரு, அதாவது ஃபஸ்ட்டு, செகண்டு, அப்புறமா டாப் டயரில் உள்ள ஒவ்வொரு லேயரை தவிர பேலன்ஸ் எல்லா லேயர்ஸ்லேயுமே க்ரீம் அப்ளை பண்ணி அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷையும் வச்சு நம்ம இந்த மாதிரியாக ஸ்ப்ரெட் பண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எல்லா லேயர் கேக்கையுமே அந்த ஒவ்வொரு டயரும் கரெக்டாக நான் ஸ்டாக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எல்லா லேயருக்கும் க்ரம் கோட்டு முடிச்சுட்டு ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணலாம். நான் பிளாஸ்டிக்கில் உள்ள ஸ்கியூவர்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது கேக்கில் ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே பண்ணணும். ஏன்னா அந்த பாட்டம் டயர்லலாம் கொடுக்குற அந்த ஸ்கியூவர்ஸ் ஈக்குவல் ஹைட்டில் இருக்கணும். ஏன்னா கமெண்ட்ஸில் டவுட் கேட்குறீங்க, இந்த டயர் கேக்கெல்லாம் ஸ்டாக் பண்ணுற டைமில் கேக் ஒரு சைட்லேயே சரிஞ்சு போகுது, அதே மாதிரி கேக்கு உள்ளே போகுது, இறங்கி போகுது, அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் கேட்குறீங்க. ஸோ இப்போ நான் பண்ணுறது மாதிரியாக ஃபஸ்ட்டு ஹைட்டு கரெக்டாக மெஷர் பண்ணி ஒரு ஸ்கியூவரை எடுத்துகிட்டு சேம் ஹைட்டுக்கு நம்ம இப்போ 3 பீஸ் ஆகட்டும் இல்லை 4 பீசஸ் ஆகட்டும், எவ்வளோ பீஸ் வைக்கிறதா இருந்தாலும் அந்த ஈக்குவல் ஹைட்டுக்கு ஸ்கியூவர்ஸ் கட் பண்ணி அந்த பாட்டம் டயர்ஸில் செட் பண்ணணும். ஸோ இது 3 tier கேக் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு 2 டயர், அதாவது பாட்டம் டயர் அப்புறமா செகண்ட் டயர், இந்த 2 டயருக்கும் ஸ்கியூவர்ஸ் இந்த மாதிரி கரெக்டாக அந்த ஹைட்டு மெஷர் பண்ணி தான் இன்சர்ட் பண்ணணும். பட் டாப் டயருக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது, நம்ம சும்மாவே இன்சர்ட் பண்ணலாம். இது நம்ம 4 inch கேக் தானே, அதனால 2 ஸ்கியூவர்ஸ் தான் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். இந்த கேக்கு எனக்கு மார்னிங் 11 o'clock ஆர்டர் டைம் சொல்லியிருந்தாங்க. நான் இந்த க்ரம் கோட் முடிச்சு ஸ்கியூவர்ஸ் இன்சர்ட் பண்ணி ஒரு நாள் முன்னால் நைட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். அப்புறமா இதோட ஐசிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் செய்தாலே போதும். பட் எனக்கு வேறையும் கேக் ஆர்டர்ஸ் இருந்ததுனால ஐசிங்கும் நான் நைட்டே முடிச்சு வச்சுட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா பிளெயின் ஒயிட் கலர் இல்லாமல் எக் எல்லோவில் ஒரு 1 drop கூட தேவையில்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக அளவு போதும். அதையும் ஆட் பண்ணி தான் நான் பீட் பண்ணுறேன். அப்போ நம்ம ஐசிங் செய்யும்போது பியூர் ஒயிட் இல்லாமல் ஒரு லைட்டு ஒரு எல்லோ கலர் இருக்கும். எல்லோ கலரும் இல்லாமல் அந்த ஹாஃப் ஒயிட் கலர் அந்த மாதிரியாக நமக்கு கிடைக்கும். இந்த பாட்டம் டயர் ஐசிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா க்ரம் கோட் நல்லா செட் ஆகி கிடச்சிருச்சு. இதில் பாட்டம் டயரில் பார்த்தீங்கன்னா 10 inchல உள்ள சர்க்கிள் போர்டு எடுத்திருக்கேன். அப்புறமா அந்த கேக்கு கொஞ்சம் பேக்லேயே வச்சுருக்கேன். ஏன்னா ஃப்ரெண்டில் அந்த வெட்டிங் கப்பலோட நேம் வைக்கணும், அதனால ஃப்ரெண்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கேக்கை கொஞ்சம் பேக்லேயே வச்சுருக்கேன். ஸோ பர்ஃபெக்டாக ஐசிங் நல்லா நீட்டாக இருக்கணும் அப்படின்னா க்ரீம் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஐசிங் நல்லா நீட்டாக செய்ய முடியும். அதே மாதிரி இந்த பாட்டம் டயரும் அப்புறமா இந்த செகண்ட் டயரும் இருக்குல்ல, ரெண்டுக்கும் நம்ம இந்த டாப் கேக்கோட அந்த டாப் பார்த்தீங்களா ஒரே லெவலுக்கு எடுக்கணும், சரிங்களா? அதுவே நம்ம லெவலாக செய்யலை அப்படின்னாலும் நம்ம அதுக்கு அடுத்த டயர் ஸ்டாக் பண்ணும்போது சரிஞ்சு போகும். அதே மாதிரி செகண்ட் டயருக்கும் நல்லா நீட்டாக ஐசிங்கை முடிச்சிட்டேன். நார்மலாக அந்த டயர் கேக்கெல்லாம் செய்யும்போது நான் எப்போவுமே அந்த செகண்ட் டயரோட பாட்டமில் அந்த சேம் சைஸுக்கு சர்க்கிள் போர்டு கட் பண்ணி சென்டரில் ஹோல் போட்டு அந்த மாதிரி நான் செய்கிறது உண்டு. இது தேவையில்லை, ஏன்னா வெயிட் கம்மியாக தான் இருக்குது. 4 layers தானே ஒவ்வொரு டயருக்கும் நம்ம வச்சுருக்கோம். அதனால அந்த மாதிரி சர்க்கிள் போர்டு கட் பண்ணி வைக்க வேண்டிய தேவையில்லை. ஸோ அப்படி 3 tier கேக்கும் நல்லா நீட்டாக ஐசிங் முடிச்சு எடுத்தாச்சு. நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி இது 1 day முன்னாடி நைட்டே ஐசிங்
முடிச்சு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டே மார்னிங் செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் ஏர்லியராகவே ஐசிங் முடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் ஒவ்வொரு டயர் கேக்கையும் ஸ்டாக் பண்ணும்போது க்ரீம் வந்து ஓரளவுக்கு ஹார்டாக இருக்கும். இனி கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஃப்ளவர்ஸ் செய்கிறது பார்க்கலாம். இந்த கேக்கு வந்து ஒரு கஸ்டமைஸ்டு கேக் தான் உங்கள் மாடல் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேக்கில் சேம் இருந்தது மாதிரியே உள்ள ஃப்ளவர்ஸ் வந்து நான் ஃபாண்டன்ட்ல செய்து எடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து ஃபாண்டன்ட் ரோஸ் வந்து செய்துக்கிறேன். நான் ஃபாண்டன்ட் பேசிக்ஸ் வீடியோ நான் டீட்டெயில்டாக பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்களா இருந்தால் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஃபாண்டன்ட் ரோஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் லேட்டராக அவங்களுக்கு அப்லோட் பண்ணலாம். இந்த கேக்குக்கு டோட்டலாக 4 நம்பர்ஸ் ஃபாண்டன்ட் ஃப்ளவர் நான் செய்து எடுத்துக்கிட்டேன். அடுத்தது வந்து ரொம்ப சிம்பிளான கொஞ்சம் ஃப்ளவர் காமிக்கிறேன். அது வந்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக பால் ஷேப்புக்கு ரெட் கலர் ஃபாண்டன்ட்டை வந்து ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு ஃப்ளவரோட மொட்டு இருக்கும் இல்லையா, அந்த ஷேப்புக்கு நம்ம கையில் வச்சு அதை உருட்டி எடுக்கணும். அதுக்கப்புறமா சிசர் யூஸ் பண்ணி அதோட அந்த டிப்பு பார்த்தீங்களா, நான் இப்போ கட் பண்ணுறது மாதிரி 4 பீஸாக வந்து அதை கட் பண்ணி எடுக்கணும். இதில் இனி ஃபாண்டன்ட் மாடலிங் டூலில் இந்த டைப்பில் உள்ள டூல் எடுத்துக்கோங்க. நம்ம அது கட் பண்ணது வந்து அதை பெட்டல்ஸ் மாதிரி செய்து எடுத்துக்கணும். லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணால் போதும். நான் இப்போ பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக செய்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த 4 பெட்டல்ஸையுமே அந்த மெட்டல் பால் டிப் மாடலிங் டூல் இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா தின் பண்ணி விட்டுக்கணும். ஸோ வந்து ஒரு சிம்பிளான ஒரு சின்ன ஃப்ளவர் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை தனியாக வச்சுக்கலாம். இனி வேறொரு டைப்பில் உள்ள ஒரு ஃப்ளவர் செய்கிறதுக்கு வந்து க்ரீன் கலரில் உள்ள ஸ்டெம் ஒயர் எடுத்துக்கலாம். அது தேவையான லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அந்த கட் பண்ணி எடுத்த ஸ்டெம் ஒயரோட ஒன் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சின்ன ஒரு நாட்டு மாதிரி நாட்டில் அது லைட்டாக பெண்ட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக ஃபாண்டன்ட் எடுத்துகிட்டு இந்த இயர்பட்ஸோட எண்ட்லலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஒரு ஷேப்புக்கு வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபாண்டன்ட் ஃப்ளவர் கட்டர், பிளஞ்சர் கட்டர் வச்சு ஃப்ளவர்ஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 1 செட்டு ஃப்ளவர் செய்கிறதுக்கு வந்து 4 ஃப்ளவர்ஸ் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளவர்ஸ் தான் அந்த இயர்பட்ஸ் ஷேப்பில் செய்தோம் இல்லையா, அதுக்கு கீழே 1 by 1 வச்சு இந்த மாதிரி நான் பண்ணுறேன் பார்த்தீங்களா, வச்சுட்டு லைட்டாக அந்த ஒரு பாட்டமை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டால் போதும். ஃபாண்டன்ட் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக தானே இருக்கும். அது லைட்டாக நம்ம ப்ரெஸ் பண்ணி வச்சாலே கரெக்டாக அந்த ஸ்டெம் ஒயரில் வந்து செட் ஆகி இருந்துக்கும். க்ளூ எதுவும் அப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்காது. அப்படி ஒருவேளை அது ஸ்டிக் ஆகி இருக்கலை அப்படின்னா மட்டும் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி அந்த 4 ஃப்ளவர்ஸையும் வச்சு முடிக்கும்போது இந்த மாதிரியாக இருக்கும். இது வந்து டோட்டலாக 12 பீசஸ் வேணும். அப்புறமா அந்த க்ரீன் ஸ்டெம் ஒயரோட டிப்பில் நம்ம இதுக்கு முன்னால் செய்தது மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒயிட் கலர் ஃபாண்டன்ட் வச்சு அந்த இயர்பட்ஸோட ஷேப்லேயே செய்து எடுக்கணும். அப்புறமா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்து வச்சோம் இல்லையா, அந்த 4 பெட்டல் உள்ள ஒரு ஸ்மால் ஃப்ளவர், அதோட சென்டரில் இருக்கிறது மாதிரியாக இதை வந்து இன்சர்ட் பண்ணி வைக்கணும். இந்த டைப்பில் ஃப்ளவர்ஸ் வந்து 12 நம்பர்ஸ் நான் செய்து எடுத்துக்கிட்டேன். அப்படி எல்லா ஃபாண்டன்ட் ஃப்ளவர்ஸோட ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இதை வந்து நான் அவனில் வச்சு ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே 1 day முன்னாலே நான் செய்து அவனில் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அடுத்ததாக கேக்கு வந்து டெக்கரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது கேக்கோட பாட்டம், அப்புறமா அந்த ஒவ்வொரு டயருக்கு இடையில உள்ள அந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் வந்து ஜாயின்ஸை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியாக ரெட் கலர்லையாக ஃபாண்டன்ட்டில் நான் செய்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து சிலிக்கான் மோடில் தான் செய்கிறது. நான் வேற நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேன், அதனால தான் அது எப்படி பண்ணணுங்கிறது இதில் மென்ஷன் பண்ணலை. அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த கேக்கு ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு எடிபிள் லேஸ் ரெட் கலரில் நான் செய்து எடுத்துக்கிட்டேன். இது எடிபிள் லேஸ் செய்கிற ரெசிபி வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்கள். செகண்ட் டயர் கேக்கை ஃபர்ஸ்ட் டயர் மேலே எடுத்து ஸ்டாக் பண்ணிடலாம். இது வந்து அந்த அளவு வெயிட் எல்லாம் இல்லை, அதனால் ஸ்டாக் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், அந்த பாட்டமில் வந்து நான் போர்டு எதுவுமே வைக்கலை. அது வந்து இது தேவையில்லை, வெயிட் இல்லாததுனால வந்து நமக்கு ஈஸியாக எடுத்து வைக்கவும் முடியும். அதே மாதிரி அந்த டயர் வந்து சரிஞ்செல்லாம் போகாது. எப்போவுமே இந்த டயர் கேக்ஸை வந்து ஸ்டாக் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணணும். அப்போ தான் அந்த கேக்கு கரெக்டாக செட் ஆகி இருக்கும். இந்த பேர்ல் டைப்பில் வைக்கிறோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா ஃபாண்டன்ட் ஒர்க்கு தான். ஆனால் வந்து
அப்போ தான் செய்யணும். ஒன் டே முன்னாலெல்லாம் செய்து வச்சு ட்ரை பண்ணியெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம ட்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக அந்த கர்வ்டு ஷேப்பில் வந்து நமக்கு கேக்கை சுற்றி வைக்க முடியாது. பிரேக் ஆகிடும். அந்த ஒவ்வொரு பேர்லும் வந்து பிரேக் ஆகி வந்துடும். அதனால எப்போவுமே இந்த வேறு மாடல் பேட்டர்னாக இருந்தாலும் சரி தான், கேக்கு இந்த மாதிரி பார்டர்லாம் கொடுக்குறது வந்து நம்ம ட்ரை பண்ணெல்லாம் தேவை கிடையாது. அந்த டைம் அந்த ஷேப்பு செய்து கேக் கவர் பண்ணுறது மாதிரியாக பார்த்துக்கிட்டா போதும். சேம் இது இந்த லேஸ் ஆகட்டும், இல்லை அதை சுற்றி வச்சுருக்குறோம் இல்லையா அந்த ரெட் கலர் ஃபாண்டண்ட்டை, ஸோ அது வந்து நான் ஃபுல் கேக்குக்குமே கவர் பண்ணலை. ஜஸ்ட் ஃப்ரண்ட்லேயும் அந்த 2 சைடும் கவர் ஆகுறது மாதிரி மட்டும்தான் நான் செய்திருக்கேன். இப்போ இந்த 3 டயர் கேக்கையுமே 1 by 1 ஸ்டாக் பண்ணதுக்கப்புறமா இந்த 3 டயர் கேக்குக்கும் காமனாக இருக்கிறது மாதிரியே ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணலாம். அது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி திக்கான உடன் ஸ்கியூவர் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது அந்த செகண்ட் டயரில் வந்து செய்து வச்சுருந்த அந்த ஃபாண்டன்ட் ஃப்ளவர்ஸை டெக்கரேட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக கேக்கோட டாப்பில் ஒரு வெட்டிங் கப்பலோட ஒரு ஃபிகர்னு ஒன்று வச்சிடலாம். அவ்வளோதான், கேக்கோட டெக்கரேஷன் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி எடிபிள் லேஸ் வந்து ஆல்ரெடி நம்ம செய்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி சடனெல்லாம் ஆர்டர் வரும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு எலிகன்ட் லுக் இருக்கிறது மாதிரியாக கேக்கு வந்து நமக்கு டெக்கரேட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.